ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களில் பல பேர் சீனா இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடிய ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போன்று இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆளுமையை தடுப்பதற்கு இந்தியா செய்யக்கூடிய நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் திட்டத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரிசையில இந்தியா சீனாவை கவுண்டர் செய்வதற்கு இரண்டாவது திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இந்த தீவுகளை இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இப்ப பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. இந்த தீவுகளை பயன்படுத்தி இந்தியா ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவரா உருவெடுக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்தியாவுடைய டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அந்தோமான் நிக்கோபார் தீவுகளோட முக்கியத்துவம் என்ன, இந்தியா அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை பயன்படுத்தி எப்படி ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவரா உருவெடுக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கோல்ட் வார் முடிந்த பிறகு இந்திய பெருங்கடல் பகுதி பல வருடங்கள் அமைதியாக தான் இருந்தது. ஆனா கடந்த 10 வருடங்களா இந்திய பெருங்கடல் பகுதி ஜியோபாலிட்டிக்கல் யுத்தத்தோட ஒரு மைய பகுதியா மாறி இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில இவ்வளவு கொதிப்பான சூழ்நிலை நிலவுவதற்கு காரணம் சைனா சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு பல ஸ்ட்ராட்டஜிகளை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. சவுத் சைனா சீல பெரும்பாலான பகுதிகள் தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஜப்பான், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா போன்ற அனைத்து நாடுகளுடனும் பிரச்சனை பண்ணி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சவுத் சைனா சீல சில செயற்கையான தீவுகளை உண்டு பண்ணி அந்த தீவுல ராணுவ தளங்கள் அமைக்கிறாங்க. இதன் மூலமா சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைப்பதற்கு ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை கையில் எடுத்து பங்களாதேஷ் நாட்டுடன் நெருங்கிய நட்புறவை உருவாக்க முயல்றாங்க. பங்களாதேஷ் நாட்டிற்கு ஆயுத விற்பனையிலும் ஈடுபட்டு வர்றாங்க. மியான்மர் நாட்டுல ஒரு நேவல் பேஸ் அமைக்கவும் திட்டமிட்டு வர்றாங்க. ஸ்ரீலங்காவுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. மால்தீவ்ஸ் நாட்டையும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி செய்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல குவாடர் துறைமுகம் முழுவதும் சீனாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆப்பிரிக்கால ஜிப்ரூட்டி அப்படிங்கிற இடத்துல தன்னோட முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை சமீபத்துல சீனா அமைச்சிருக்காங்க. இந்த நகர்வுகளின் மூலம் இந்தியாவை சுற்றி வளைத்து இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் சவுத் சைனா சி முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வர சீனா முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்துக்கு எதிராக இந்தியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தின் மூலமா மங்கோலியா, ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் ஐலண்ட், ஈரான் நாட்டின் சபஹர் துறைமுகம் போன்ற பல நாடுகள் மற்றும் துறைமுகங்களை இணைத்து சீனாவுக்கு எதிரான ஒரு வலைப்பின்னலை இந்தியா உருவாக்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில குவாட் நாடுகள் மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய சில நாடுகளுடன் இணைந்து சீனாவுக்கு எதிரான இரண்டாவது ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜி. இந்த டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜியில இந்தியாவுடைய அந்தோமான் நிக்கோபார் ஐலண்ட் ஒரு முக்கியமான ரோல பிளே பண்ண போது. அந்தோமான் நிக்கோபார் ஐலண்ட் அப்படின்னாலே பலருக்கு அது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா தான் தெரிய வந்திருக்கும். இந்த தீவுகளை முன்பு இருந்த பல அரசாங்கங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனா சமீபத்துல இந்த தீவுகளின் முக்கியத்துவத்தை இந்தியா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜியோட தொடக்க புள்ளியே அந்தோமான் நிக்கோபார் ஐலண்ட் தான். அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல இந்தியா தன்னோட முப்படை ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜி திட்டத்தின்படி இந்தியன் ஓஷனோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகளின் துறைமுகங்களை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்தோனேஷியாவுடைய சபாங் துறைமுகம். சபாங் துறைமுகத்திற்கு அடுத்து ஆஸ்திரேலியாவுடைய கோகோ ஐலண்டுக்கு பிறகு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒரே ராணுவ தளமான டியாகோ காசியா தீவு, இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா
ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா சமீபத்துல பல ராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடைய துறைமுகங்களை இந்திய கடற்படையின் கப்பல்கள் பயன்படுத்த முடியும். அடுத்து டியாகோ காசியா தீவுல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ தளம். அமெரிக்காவுடன் இந்தியா லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில ஓமான் நாட்டுடைய டுக்கும் துறைமுகம், பிரான்ஸ் நாட்டின் ரியூனியன் ஐலண்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மொரீஷியஸ் தீவு போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஓமான், பிரான்ஸ், மொரீஷியஸ் போன்ற நாடுகளுடன் இந்தியா ராணுவ ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல இந்தியா இந்த நாடுகளுடைய நேவல் பேசஸ் பயன்படுத்தி கொள்ள முடியும். மொரீஷியஸ்ல இருந்து அடுத்த டாட்டா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டியாகோ காசியா ராணுவ தளம் கனெக்ட் ஆகும். இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்படை தளங்களை பயன்படுத்தி இந்தியானால சீனாவின் நடமாட்டத்தை இந்த பகுதியில தடுத்து நிறுத்த முடியும். சீனாவுக்கு எதிரான இந்த வலைப்பின்னல்ல அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. ஏன்னா எண்ணெய் வளம் அதிகமாக உள்ள கல்ஃப் நாடுகள்ல இருந்து சீனாவுடைய ஆயில் டேங்கர்ஸ் இந்திய பெருங்கடல் பகுதியில பயணித்து சவுத் சைனா சீக்குள்ள நுழையணும் அப்படின்னா மலாக்கா நீரிணை பகுதியை கடந்து தான் செல்லணும். மலாக்கா நீரிணை பகுதி இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 3 நாடுகளின் டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்கு கீழே வரக்கூடிய பகுதி. இந்த மலாக்கா நீரிணை பகுதி மிகவும் ஒரு குறுகலான நீரிணை பகுதி. இந்த பகுதி வழியாக தான் உலகின் 40% வர்த்தகம் நடைபெறுது. ஒரு வருடத்துக்கு 50,000க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல் இந்த மலாக்கா நீரிணை பகுதியை கடந்து செல்லுது. சீனாவுடைய 70% பெட்ரோலியம் மற்றும் எல்என்ஜி இம்போர்ட் இந்த மலாக்கா நீரிணை பகுதி வழியாக தான் நடைபெறுது. 60% சீனாவுடைய வர்த்தகம் இந்த மலாக்கா நீரிணை பகுதி வழியாக தான் நடைபெறுது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மலாக்கா நீரிணை பகுதி. இந்த மலாக்கா நீரிணை பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது இந்தியாவுடைய கிரேட் நிக்கோபார் தீவு. இப்போ இந்தியா இந்த தீவுல ஒரு ராணுவ தளம் அமைப்பதன் மூலம் ஒரு யுத்த நேரத்துல சீனாவுடைய மொத்த வர்த்தகத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். இதன் மூலமா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பயன்படுத்தி சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது போன்ற செயல்பாடுகள்லாம் ஒரு யுத்த நேரத்துக்கு தானே தேவை, இப்போ எதற்காக இதற்கு இவ்வளவு மெனக்கிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவமான நகர்வுகள் தான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய யுத்தங்களை தடுக்க முடியும். அதனால இந்தியாவுடைய டபுள் ஃபிஷ் ஹுக் ஸ்ட்ராட்டஜி இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை நிலைநிறுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்மளோட அடுத்த டாபிக்கு வரலாம். எப்படி இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தங்களோட எக்கனாமிக் growthக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா மாத்த முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறது வர்த்தக கப்பல்கள் தங்களோட கார்கோவை லோட் மற்றும் அன்லோட் செய்யக்கூடிய இடம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா துபாயில இருக்கக்கூடிய ஜபேல் அலி போர்ட். இந்த போர்ட் மூலமா தான் துபாய் ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவரா மாறி இருக்காங்க. இந்த போர்ட் மூலமா துபாய் பல மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டுறாங்க. அதே போன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் துறைமுகம். இந்த சிங்கப்பூர் துறைமுகம் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா செயல்படுது. சிங்கப்பூர் துறைமுகம் மட்டும் 630 மில்லியன் டன் கார்கோவை ஒரு வருடத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. இந்த துறைமுகம் மூலமா சிங்கப்பூருக்கு அதிக வருமானம் கிடைக்குது. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் மூலமா சிங்கப்பூருடைய மேரிடைம் இண்டஸ்ட்ரி பல பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. சிங்கப்பூருடைய ஜிடிபில 7% மேரிடைம் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய கிரேட் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா நீரிணை பகுதி மற்றும் சிங்கப்பூர் துறைமுகத்துக்கு மிக அருகில் உள்ள பகுதி. இந்தியாவுடைய கிரேட் நிக்கோபார் தீவு சிங்கப்பூர் மற்றும் துபாய் நகரத்தை விட மிக பெரியது. கிரேட் நிக்கோபார் தீவு 900 கிலோமீட்டர் கடல் எல்லை கொண்ட தீவு. உலகில் உள்ள 40% கடல் வணிகம் கிரேட் நிக்கோபார் தீவுகளை தாண்டி தான் மலாக்கா நீரிணை பகுதிக்கு போகுது. இதனால கிரேட் நிக்கோபார் தீவு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா மாற்றுவதற்கு ஒரு சிறந்த இடம். இதன் மூலமா இந்தியாவிற்கு பல பில்லியன்
பில்லியன் டாலர் வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரேட் நிக்கோபார் தீவை இந்தியா டெவலப் செஞ்சாங்க அப்படின்னா உலகின் மிக பிஸியஸ்ட் போர்ட்டா மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படின்னா வெறுமன ஒரு துறைமுகம் மட்டும் கிடையாது. ஒரு டீப் வாட்டர் போர்ட், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதிவேகமான இன்டர்நெட் கனெக்ஷன், ரோட்ஸ், ரெயில்ஸ் போன்ற பல விஷயங்கள் மேரிடைம் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் செய்வதற்கு தேவைப்படும். ஆனா பல வருடங்களா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதி போன்றே இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் புறக்கணிக்கப்பட்டது. சமீபத்துல இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா 2015 வருடம் இந்தியா 10,000 கோடி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இன்வெஸ்ட் பண்ண முன் வந்திருக்காங்க. இதன் மூலமா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா இந்தியா மாற்ற முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா அந்தமான் நிக்கோபார்ல பல டெவலப்மெண்ட்ஸ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சென்னையில இருந்து 2300 கிலோமீட்டர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அந்தமானின் போர்ட் பிளேர் நகரத்திற்கு லே பண்ணிருக்காங்க. இந்த திட்டம் 1200 கோடி செலவுல செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் மூலமா 400 கிகாபிட்ஸ் பேண்ட்வித் கொண்ட இன்டர்நெட் கனெக்ஷன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கிடைக்கும். அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுல வீர் சாவர்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்தை கட்டமைத்து வர்றாங்க. இந்த விமான நிலையம் 10 மில்லியன் பேசஞ்சர்ஸ் கையாளும் வகையில மிக பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டு வருது. அடுத்து 2400 கோடி செலவுல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல ரயில்வே ப்ராஜெக்ட் டெவலப் செய்யப்பட்டு வருது. இது போன்று அந்தமான் நிக்கோபார் தீவுல ரோட் மற்றும் ரயில் ப்ராஜெக்ட் சமீபத்துல அதிகமா டெவலப் செய்யப்பட்டு வருது. எலக்ட்ரிசிட்டிக்காக 50 மெகாவாட் கேஸ் பேஸ் பவர் பிளான்ட் கட்டப்பட்டு வருது. அடுத்து 100 மெகாவாட் கொண்ட சோலார் பவர் பிளான்ட் கட்டப்பட்டு வருது. இந்த திட்டங்களின் மூலம் இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா மாத்த முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் இந்தியா சரியா செஞ்சாங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆளுமையை குறைப்பது மட்டுமல்லாமல் இந்தியா அடுத்த 10 வருடங்கள்ல ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் சூப்பர் பவரா உருவெடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.